முதல்ல ஒரு லவ் ஜோடியோட லவ் ஓபனிங் பத்தி கேப்போம். அதாவது அவங்களுக்குள்ள காதல் எப்போ எப்படி வந்துச்சுன்னு. அதே மாதிரி சிச்சுவேஷன்ல இன்னொரு ஜோடிக்கும் லவ் வந்திருக்கலாம்ல. அப்படி யாராவது இருந்தா நம்ம எஃப்எம் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு எஃப்எம்ல சொல்லணும். அப்படி ஏதாவது ஒரு ஜோடி கான்டாக்ட் பண்ணிட்டாங்கன்னு வெச்சுக்கோ, இவங்கள போலவே இன்னொரு ஜோடியும் இருக்காங்கன்னு அறிவிச்சிடலாம். அப்படி யாரும் ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் கான்டாக்டே பண்ணலன்னு வை, இவங்க தான் இன்றைய சூப்பர் லவ் ஜோடி அப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்ட் கொடுத்துருவோம். ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் இன்னொரு ஜோடி வருவாங்களா மாட்டாங்களான்னு நம்ம ப்ரோக்ராம கேக்குறவங்க பரபரப்பா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படி இருக்கு இந்த கான்செப்ட்? ஏங்க எக்ஸலன்ட்ங்க. சூப்பர் தென்றல், கண்டிப்பா இந்த ப்ரோகிராம் சக்சஸ் ஆகும். உங்களவு ஃபைட்ல ஓபன் ஆச்சு தென்றல். ஆனா எனக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷன் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லையே. உனக்கு சாகுற வரைக்கும் கிடைக்காது. நீ ரவுடி கிட்ட அடி வாங்கியே செத்து போயிடுவ. சித்து, come to my cabin. இதோ வந்துட்டேன். கூப்பிட்டாங்க. அதான் கூப்பிட்டாச்சுல, போய் தானே ஆகணும். போ. நான் ஒருத்தி இங்க இருக்கேன். அங்க என்ன உங்களுக்கு தென்றல் கூட அரட்ட? மேடம், நியூ ப்ரோக்ராம் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சரி, அத விடுங்க. எனக்கு இந்த பக்கமா கழுத்து சுளுக்கிக்கிச்சு. கொஞ்சம் சரி பண்ணி விடுங்களேன். மேடம், எனக்கு கழுத்து சுளுக்கெடுக்கிறதுலாம் தெரியாது. ஐயோ, இவருக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல. அன்னைக்கு தென்றலுக்கு கால்ல சுளுக்கு வந்தப்போ நீங்க தானே நீவி சரி பண்ணி விட்டீங்க. மேடம், அது வந்து ஹே, தென்றல் காலை பிடிச்ச உங்களுக்கு என் கழுத்தை பிடிக்கிறதுக்கு என்ன? ஐயோ, மாட்டேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை கொன்னுடுவேன். கம் ஆன் சித்து, ப்ளீஸ். பெயினா இருக்கு. வேற வழி என்ன பண்றது? இங்கதான் அப்படி கொன்றணும். அப்படிதான் சித்து. அவங்க வேற பாத்திர கூடாதே. இங்கதான். அப்படிதான் அப்படிதான். இங்க இங்க சித்து. பாவி, அப்படிதான் அப்படிதான். என்னம்மா மசாஜ் பண்றா, நம்மளும் பண்ணுவான். அவன் பண்ணா பாக்குறீங்க, நான் பண்ண அடிக்கிறீங்களேடி. தென்றல், சீரியஸா சொல்றேன், சித்துவ கண்ட்ரோல் பண்ணி வை, இல்லனா உன் காதல் காலாவதி ஆயிடும். எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஐயோ, மாட்டிக்கிட்டேனே. வாங்க தென்றல், நீங்க வந்தாலே சுகமா இருக்கு. மேடம், இந்த கிண்டல்லாம் வேண்டாம். நான் நிஜமா தான் சொல்றேன் தென்றல். இங்க பாருங்க மேடம், நானும் சித்துவும் லவ் பண்றோம்னு நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. நான் அப்படி சொல்லியும் நீங்க சித்து கிட்ட இப்படி பழகுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் பழக முடியாது தென்றல். நான் சித்துவை லவ் பண்றேன். ஓகே, அதுல எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே. இப்போ எனக்கு கழுத்து சுளுக்கிக்கிச்சு. சித்து நல்லா சுளுக்கெடுப்பாரு.
அதான் ஹெல்ப்பா கேட்டேன். அதுக்கு நீங்க வேற ஆளை தான் பார்க்கணும். தென்றல், இந்த ஹெல்ப் எல்லாம் வேற யார்கிட்டயும் கேட்க முடியாது. ஏன்னா சித்து கிட்ட கிடைக்கிற கம்ஃபர்டபிள் எனக்கு வேற யார்கிட்டயும் கிடைக்காது. சித்து என்னோட சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட். மேடம் என்னது? சீக்ரெட் பாய் ஃப்ரெண்டா? இல்ல ஏங்க மேடம், என்ன மேடம் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? நான் இனிமே எப்படி தென்றல்கிட்ட பேச முடியும்? சித்து, இப்பதான் உங்களோட லவ் ஸ்ட்ராங் ஆகுது. அவங்க இன்னும் உங்களை அதிகமா லவ் பண்ணுவாங்க பாருங்களேன். தென்றலோட பொறாமைய தூண்டி விட்டு அவங்கள கோவப்படுத்தி பார்த்தா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சித்து. டென்ஷன்ல அவங்க முகம் சிவக்கிறத நீங்க பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு. மேடம் போதும் விடுங்க மேடம், நான் போறேன். இருங்க சித்து, போயிடாதீங்க. தென்றல சமாதானப்படுத்தணுமா? ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. காதலையும் சமாதானப்படுத்துறதுலயும் ஒரு சுகம் இருக்கு. போய் என்ஜாய் பண்ணுங்க, போங்க. இது வேற ஒர்க் ஆக மாட்டேங்குது. தென்றல், நான் என்ன பண்ணட்டும் தென்றல்? அவ கழுத்து பிடிச்சல அப்படியே நெரிக்க வேண்டியதானே. அடுத்த தடவை கூப்பிடுறப்போ நிச்சயமா ட்ரை பண்றேன். ஏய், என்ன நக்கல் பண்றியா? என்னாச்சு? இருங்க இருங்க. சித்து, என் கை எடுத்து வாங்கினால அப்படியே கை சுலுக்கிக்கிச்சு. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. தென்றல், சிவானி சிஇஓவா இருக்கிறா. அவளை என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நான் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். ஏய், என்ன நம்புங்க. அதெல்லாம் ஒண்ணும் பேசாத. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. அங்க என்னன்னா கழுத்தை பிடிக்கிறான், இங்க என்னன்னா கைய பிடிக்கிறான். மச்சான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆமா ஆமா, சித்து வாழ்ந்துகிட்டு இருக்கான். நீ அதை பத்தி நொந்துகிட்டு இருக்க. பாக்கிறதுக்கு பல பல பலன்னு தக்காளி மாதிரி இருக்காடா. அதான்டா தக்காளி விலை ஏறிடுச்சு. அதனால என்னடா, ரேட்டு பேசிப்போம். கொஞ்சம் கூட குறைய பேசுவாங்க, அவ்வளவுதானே. அதுக்காக தக்காளி வாங்காம விட்டுற முடியுமா? அப்புறம் காதல் ரசம் வைக்கிறது எப்படி? எக்ஸ்கியூஸ் மீ, நேரம் என்னன்னு வாட்ச பார்த்து சொல்ல முடியுமா? வாட்ச் பார்க்கலாம் வேண்டாம், உனக்கு கெட்ட நேரம். ஓ, அப்ப நல்ல நேரம் எதுன்னு சொல்லுங்க, சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். செருப்பு பிஞ்சிரும். புதுசு வாங்கி தரேன். எனக்கு உன்ன மாதிரி புதுசுனா ரொம்ப பிடிக்கும். இப்ப எல்லாரும் இங்க இருந்து போறீங்களா இல்ல போலீஸ கூப்பிடவா? ஐயோ, போலீஸ கூப்பிடுறாங்களாமாண்டா. எனக்கு பயமா இருக்குடா. ஐயோ, ஆரம்பத்துல அப்படிதான்டா இருக்கும், அப்புறம் சரியாயிடும்டா. ஏய், நிறுத்துங்க நிறுத்துங்க. அத்தா, டேய், ஹீரோ வந்துட்டான் பாடுறா. ஹேய், ஹீரோ நீ துரத்துனா ஹீரோ வரதான்டா செய்வான். ஏய், உடம்பு எப்படி இருக்கு? கொரோனா வந்ததுக்கு அப்புறம் உடம்பு கொஞ்சம் வீக்கா தான் இருக்குதல. டேய், அவங்கிட்ட என்னடா பேசிக்கிட்டு, வாடா அவளை தூக்குவோம், வாடா. இல்ல, இந்த நேரத்துல நீ எதுக்கு இங்க வந்த? என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு பர்த்டே பார்ட்டி. ஃபங்க்ஷன் முடிய லேட் ஆயிடுச்சு.
பஸ் ஸ்டாப்ல நான் பாட்டுக்கு நின்னுகிட்டு இருந்தேன். பஸ் ஆட்டோ எதுவுமே கிடைக்கல. அப்பதான் இந்த ரவுடிங்க வந்துட்டானுங்க. கலட்டா பண்ணத நான் பயந்து ஓடி வந்துட்டேன். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க தான். சரி சரி, நீ வா, உன்னை நானே வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். சரிங்க தான். வண்டியில் இரு. அதான் இவ்ளோ லேட்டா போறீங்க? எங்கயாவது பார்ட்டிக்கு போயிட்டு போறீங்களா? இல்லை, வெளியில் ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. சூப்பரா ரவுடிங்களை அடிச்சிங்க. ஃபைட் எல்லாம் கத்து வச்சிருக்கீங்க போல இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை நிலா. சும்மா சொல்லுங்க தான். உடம்பையும் நல்லா ஃபிட்டா வச்சிருக்கீங்க. ஜிம்முக்குலாம் டெய்லியும் போவீங்களா? இல்லை இல்லை, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஓ, நான் வீட்லேயே பண்ணிப்பேன். அதான் ரொம்ப காஸ்ட்லியான போனா? ஆமாம். எவ்வளோ? ஒரு 1.5 lakhs இருக்கும். ஓ, அடேங்கப்பா, அவ்வளோ ரேட்டா? ஆமாம், அதில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கு. நான் எப்போவுமே நம்பர் 1 குவாலிட்டியாக பார்த்து லைக் பண்ணி காஸ்ட்லியாக தான் வாங்குவேன். அப்போ உங்களுக்கு பொண்ணு பார்க்கணும்னா கூட நம்பர் 1 குவாலிட்டியா காஸ்ட்லியா தான் பார்க்கணும் போல. பொருளை லைக் பண்ணணும், மனசை லவ் பண்ணணும். லைக் வேற, லவ் வேற. சூப்பரா சொன்னீங்க தான். அதான் அது 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 காட்டுங்க. அதான் பெர்ஃப்யூம் சூப்பர் ஸ்மெல். நிலா, அது ஜென்ஸ் யூஸ் பண்ற பெர்ஃப்யூம். அதான் ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? நிலா, நான் பெர்ஃப்யூமை கேட்டேன். பிடிச்சிருக்கத்தான். சரி, நீங்க வச்சுக்கோ. இங்க இருக்கிற எல்லாத்தையுமே பிடிச்சிருக்கே. என்னத்தான் சிரிக்கிறீங்க? நான் எல்லாம் ரொம்ப ஓவரா ஆசைப்படுறேனோ? நோ, ஆசைங்கிறது அப்படித்தான். ஒண்ணு கிடைச்சா அடுத்து இன்னொன்னுக்கு ஆசைப்படும். அத்தனைக்கும் ஆசைப்படு, அத்தனையும் கிடைக்கும். அத்தனையுமா? ஏய், இது ரொம்ப ஓவர் நிலா. என்ன லட்சுமி, இன்னும் நிலாவை காணோம்? தெரியலங்க, நானும் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். அவ ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. மா, இன்னைக்கு அவ ஃப்ரெண்டோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல நிலா மூக்க பிடிக்க சாப்பிட்டிருப்பான். அது ஜீரணமாகற வரைக்கும் அரட்டடிச்சிட்டு தான் வருவா. அப்பா, அம்மா, என்ன எல்லாரும் இங்க நிக்கிறீங்க? மணி என்ன ஆகுது? இவ்வளோ லேட்டா வர? தம்பி வாங்க தம்பி. ஏண்டி லேட்டு? மா, வர வழியில ரவுடிங்கெல்லாம் என்கிட்ட கலாட்டா பண்ணிட்டாங்க. ஐயோ, அந்த நேரத்துல அத்தான் தான் அங்க வந்து ரவுடிங்களெல்லாம் அடிச்சு விரட்டிட்டு என்னடி என்ன சொல்ற? கார்ல கூட்டிட்டு வந்தாரு. தம்பி, எங்க பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தம்பி. இல்ல, பரவாயில்ல அத்தை.
தம்பி வாங்க வீட்டுக்குள்ள வாங்க. இல்ல இல்ல நான் அப்படியே கிளம்புறேன். வாங்க உள்ள வாங்க தம்பி. நீங்க அப்படியே வாசலோடலாம் போக கூடாது. உள்ள வந்து ஒரு வாய் காபி சாப்பிட்டு போங்க. அதான் வாங்கத்தான் உள்ள. ஒரு நிமிஷம் வீட்டுக்குள்ள வந்துட்டு தான் போங்களேன். சரி. நிலா வர லேட்டானது பயந்துட்டோம் தம்பி. வாங்க வாங்க தம்பி. வாங்க உட்காருங்க. உட்காருங்க தான். அதான் இதை நான் வச்சுட்டு வந்துடுறேன். தம்பி நீங்க பேசிட்டே இருங்க, நான் காப்பி போட்டு எடுத்துட்டு அத்தை ஒண்ணு வேணாம். இல்ல 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 நான் காப்பி எடுத்துட்டு வரேன், நீங்க குடிச்சிட்டு தான் போகணும். ஐயோ அத்தான் வேற உட்காந்துருக்காரு. ஆமா ஸ்வீட் நான் கொடுக்குறேன். சரி சரி நீ கொண்டு போ. நிலா குடு, நான் தான் கொடுப்பேன். ஏய் இல்ல நான் தான் கொடுப்பேன். குடு, நான் தான் கொடுப்பேன்னு சொல்றேன்ல. பாத்து என்னங்க தான் சாப்பிடுங்க. இல்ல எனக்கு இதெல்லாம் வேண்டாம். பரவாயில்ல தான் சாப்பிடுங்க. சரி இப்படி வச்சிரு. நிலா, ஆகாஷத்தா என்ன உன்னை பொண்ணு பார்க்கவா வந்திருக்காரு? ஏய் வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். நிலா அவளை ஏன் திட்டுற? அவ ஜாலியா தானே கேக்குறா. அவளுக்கு வாய் ஜாஸ்தியத்தான். உன்னை விடவா? தம்பி காஃபி இந்தாங்க. ஆமா மாமா குடு, நானே அத்தானுக்கு சரி கொடு. அத்தா ஸ்வீட் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. என்னடி ஸ்வீட் இவ செஞ்ச மாதிரி கேக்குறா? என்னங்க காஃபி குடிங்க. அத்தா காஃபி சூடா இருக்கு, பாத்து குடிங்க. பரவாயில்ல. ஐயோ அத்தா பாத்து மெதுவா குடிங்க. பாத்து தம்பி. நான் வேணா ஆத்தி தட்டுமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பாத்து குடிங்க. ஆகாஷ் தம்பிட்ட நிலா ரொம்ப உருகுறாளே. ஒருவேளை ஆசைப்படுறாளோ? பரவாயில்ல, தென்றல கிடைக்காத வாழ்க்கை இவளுக்கு கிடைச்சாலும் ஓகே தான். அத்த தென்றல் இன்னும் வரலையா? ஏதோ புது ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறாங்களாம் தம்பி. அதான் வரது கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு தான் போனா. அப்படியா? சரி அத்த. ஸ்வீட் அப்படியே இருக்குதான். இல்ல பரவாயில்ல. சரி சரி நான் கிளம்புறேன். தம்பி நிலாவை ரவுடி கிட்ட இருந்து காப்பாத்தி பத்திரமா கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐயோ எதுக்கே மாமா நன்றி எல்லாம் சொல்றீங்க? நிலா நம்ம குடும்பத்து பொண்ணு தானே. என் அண்ணன் சித்துவுக்கு தானே தென்றல கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க. அப்போ நிலா என்னோட ரிலேஷன் தானே. தம்பி நீங்களும் எங்க வீட்டு மாப்பிள்ள தான். சரி நான் போயிட்டு சரிங்க தம்பி. வாங்க வரேன் நிலா. பாய் அத்தா. மா அத்தான் கார்ல எல்லாமே செம காஸ்ட்லியான ஐட்டமா இருந்துச்சுமா. பார்க்கவே செம்மையா இருந்துச்சுமா. அப்படியே பார்க்க ஆசையா இருக்கு. நீ ஏதாவது சுற்றுப்பியே. ஏய் சி, உன் புத்தி போறத பாரு. நீதான் காஸ்ட்லி ஐட்டம் பார்த்தா விட மாட்டியே. நீ அதெல்லாம் பாத்துருக்கணும்டி, அப்ப தெரியும். நீ எல்லாம் உன் வாழ்க்கையில அந்த மாதிரி பாத்திருக்கவே மாட்ட. நீயே பாரு, நீயே அனுபவி, என்ன விடு. மா பாருமா எப்படி சொல்லிட்டு போறானே. நிலா அவளை விடுறி. நீ அதிர்ஷ்டக்காரிடி. அதிர்ஷ்டம் உன்னை தேடி வருது. என்னம்மா சொல்ற? ஏண்டி ரவுடிங்க கிட்ட இருந்து ஆகாஷ் தம்பி உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காருல, அத சொல்றேன்டி. ஆமாமா செம்மையா ஃபைட் பண்ணாரு. சரிம்மா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சரி. நிலாவை எப்படியாச்சும் ஆகாஷ் தம்பி கூட சேர்த்து வச்சிட வேண்டிதான்.
ஐயோ, இது அத்தானோட ஃபைலு. ஐயோ, என் நோட்புக் கூட சேர்த்து அத்தானோட ஆபீஸ் ஃபைலையும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். சரி, நாளை கொண்டு போய் கொடுத்துக்கலாம். அக்கா, என்னடி ஸ்ப்ரே இது? பெர்ஃப்யூம் நல்லா இருக்கா? ஏய், இது ஜென்ஸ் யூஸ் பண்ற பெர்ஃப்யூம் டி. ஸ்மெல் நல்லா இருக்குல்ல? என்ஜாய் பண்ணு. இது எங்க இருந்து வந்தது? கிடைச்சது. ஏய், ஜென்ஸ் யூஸ் பண்ற பெர்ஃப்யூம் உனக்கு எப்படி கிடைச்சது? உண்மையை சொல்லு, யார் கொடுத்தா? அத்தான் கொடுத்தாரு. அத்தானா? ஆகாஷ் அத்தான்.